என்ன ப்ராப்ளம்னாக்கா டோட்டலா கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அரௌண்ட் 8500 பேருக்கு ரேஷன் கார்டே இல்லையா. ನಾನು ಕೇಳ್ಕಿರ್ದೆ ಒಂದೇ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ನನ್ನ ಹತ್ರ ನನ್ನ ಹೆಸರು ನೋಯಲ್ ಡೊಮಿನಿಕ್ ಅಂತ. ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ ನಲ್ಲಿ ಇರೋರು 8,000 9,000 ನಿಯರ್ಲಿ 9,000 ಜನರಿಗೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡೇ ಇಲ್ಲ. ಫುಡ್ ಅಂಡ್ ಸಿವಿಲ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅವರು ದಯವಿಟ್ಟು ಮಾಡಿ ಕೊಡ್ಬೇಕಂತ ಇದು ನಂದು ವಿನಂತಿ ಸಾಹೇಬ್ರೆ. ಇದು அந்த 8,000 பேருக்கு எதுக்காக ரேஷன் கார்டு இன்னும் பண்ணாம இருக்கிறாங்க. 1800 பேருக்கு வந்து பிபிஎல் கார்டு வந்து ஏபிஎல் கார்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. வணக்கம், ஜெய் பீம் சார். இன்னைக்கு எதை பத்தி பேசணும்ட்டுன்னு காலையில இருந்து யோசனை இருக்கேன்னாக்கா ரேஷன் கார்டு பத்தி சார். கேஜிஎஃப்ல எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஆயினே இருக்கு. அதை பற்றியெல்லாம் யாருமே ரொம்ப டீப்பாக அனலைஸும் பண்ணுறதில்ல, அதை பற்றி யாரும் பேசுகிறதும் இல்லை. எனக்கு ஏன் இப்படி நாளுக்கு நாள் நம்ம தங்க வயல் இப்படி மாறின்னு போயின்னுக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். டவுன் போயிருந்தேன், அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸில் அந்த யாரோ ஒரு 2 பேர் வயசான லேடிஸுங்க அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, தம்பி நீ நோயில் தானப்பான்னு. ஆமாம் ஆமாம் அண்ணா. தம்பி இது மாதிரி ரேஷன் கார்டு பாருப்பா, இவ்வளோ நாளாக வந்துன்னு போயின்னு இருக்கிறோம், அது இன்னும் ஆகலைன்றாங்க, அது என்ன கொஞ்சம் கேளுப்பானாங்க. சரி நான் போய்ட்டு அந்த இடத்துல கேட்டேன், அந்த ப்ரௌசிங் சென்டரில் கேட்டதுக்கு சார் அது இன்னும் ஓப்பன் ಆಗಿಲ್ಲ சார், ಅದು ಓಪನ್ ಆದ್ರ ಮೇಲೇ ಮಾಡೋಕ್ಕಾಗತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಕೇட்டேன் ಯಾಕೆ சார் அது ಏನು ப்ராப்ளம்னாக்கா இல்லை ரேஷன் கார்டு ஸ்கீமே ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಇನ್ನ. ಹೌದಾன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் தெரிஞ்சவங்க கிட்டலாம் யாராவது தெரிஞ்சுங்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி பேசி பார்த்தோங்க. பேசி பார்த்தாக்கா சில டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சு. என்ன ப்ராப்ளம்னாக்கா டோட்டலாக கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அரௌண்ட் 8500 பேருக்கு ரேஷன் கார்டே இல்லையா. டோட்டலாகவே ரேஷன் கார்டே இல்லையாமா. அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணுகிறாங்களாம் ரேஷன் கார்டு பண்ணோன்ட்டு. இந்த 8500 பேருக்கு எதுக்கு ரேஷன் கார்டு இல்லை, அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு தெரியுமா இருக்கிற லீடர்ஸ்க்கு. அட் ப்ரெசன்ட் லீடர்ஸ் இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்டவங்க யாருக்கு இது சேரணுமோ அவங்க இதை பார்த்து இதை திங்க் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த 8000 பேருக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னு அவ்வளோ தவிச்சுன்னு இருக்கிறாங்க. எதுக்காக அவங்களுக்கு ரேஷன் கார்டு பண்ணாமல் இன்னும் கவர்மெண்ட் இருக்கு? அவங்களாம் அந்த 8000 பேர் இருக்கிறது தெரியாதா? கேஜிஎஃப்ல இங்கே ஒரு 8000 பேருக்கு ரேஷன் கார்டு இல்லைன்றது அரசாங்கத்துக்கு தெரியாதா? தெரியாதுன்னு சொன்னாக்கா இதெல்லாம் நானும் நம்ப மாட்டேன் சார். ஏன்னா நம்மளுக்கு சில விஷயம் தெரியும். எப்படி எனக்கு தெரியும் நான் சொல்ல வரேன்னாக்கா, இந்த 8000 பேர் ஓட்டுக்குதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியுது இல்லை. இந்த 8000 பேர் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்கோ, எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாங்கோ, அவங்களது டோர் நம்பர்லேருந்து எல்லாமே தெரிஞ்சு தானே அரசாங்கத்துக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச அவங்களுக்கு இது மாதிரி இந்த மேரேஜ் ஆகிக்குது இவங்களுக்கு புதுசாக மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆகும் இல்லையா, ரெஜிஸ்டர் காப்பியெல்லாம் போத்தானே. இப்போ எல்லாமே ஆன்லைன் தானேங்கோ, எல்லாமே சிஸ்டம் சேஞ்சு தானே. இப்போ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டே இன்னும் பண்ணாத இருக்கிறது அது என்ன ஒரு மனநிலை நம்மளுக்கு புரியல. ரெஸ்பெக்டட் ஃபுட் அண்ட் சிவில் மினிஸ்டர், kindly I am requesting you to kindly provide the ration cards to my Kolar Goldfield peoples. இது என்னுடைய ரிக்வெஸ்ட்னு நினச்சிக்கோங்க. ரெஸ்பெக்டட் ஃபுட் அண்ட் சிவில் மினிஸ்டர். ஏன் நான் சொல்ல வரேன்னாக்கா இந்த 8000 குடும்பம் எவ்வளோ மன வழியில் இருக்குது தெரியுங்களா. ரேஷன் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா எது கேட்டாலும் ரேஷன் கார்டு கேட்குறாங்க. அன்னைக்கு கூட லாஸ்ட் வீக் 10 days பிஃபோர் கூட எம்எல்ஏ ஏதோ ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சிலரெல்லாம் போயிருந்தாங்க. அதில் போனவங்க வந்து கேட்டதுக்கு இந்த லேபர் கார்டு ஏதோ பண்ணுறதுக்கு அந்த லேபர் கார்டு பண்ணோன்னாலே வந்து ரேஷன் கார்டு கூட வைக்கணும்னு சொல்கிறாங்களாம், ப்ரூஃப் கேட்குறாங்களாம். இப்போ ரேஷன் கார்டெலாம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு இப்போ ஆல்டர்னேட் அதுக்கு ரேஷன் கார்டுக்கு பதிலாக இது ஒன்று வைக்கலான்றதுக்கு ஏன் அது மாதிரி எதுவுமே ஒன்று அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் கவர்மெண்ட் என்னாச்சு ஆதார் கார்டு ஒன்று இருந்தால் போதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஆதார் கார்டு இருந்தாக்கா ரேஷன் கார்டு கேட்குறாங்க, ரேஷன் கார்டு இருந்தாக்கா டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாக்கா பாஸ்போர்ட் கேட்குறாங்க. என்ன சார் ஒன்றுக்கு எதனா ஒன்று ஆல்டர்னேட்டிவ் இருந்தே இருக்கணும் சார். இப்போ ரேஷன் கார்டு மஸ்ட் அண்ட் ஷுட் என் ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு வந்தே வரணும். அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு போய்ட்டு அந்த லேபர் கார்டு பண்ணனாலே வந்து ரேஷன் கார்டு கேட்குறாங்க ப்ரூஃப்க்கு. இப்போ ரேஷன் கார்டு இல்லை,
இப்போ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் வேற எது கொடுத்தாக்கா இந்த ரேஷன் கார்டு அந்த லேபர் கார்டு பண்ணுறதுக்கு முடியும். அதை பற்றி எதனா பேசுகிறாங்களா? அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. அவங்களாம் மனுஷர் இல்லையா? அப்போ அந்த 8000 பேர் ஓட்டு போட வருது இல்லையா? இந்த இந்த ரேஷன் கார்டுன்றது ஒன்றும் இப்போ 6 மாதம் 1 வருஷம் கதை இல்லை சார். அவங்க சொல்லும் போது சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கிறோன்றாங்க. அப்போ போன எலெக்ஷனில் அவங்களாம் ஓட்டு போடலையா? இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து கேஜிஎஃப்ல யார் மெயினாக இருக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி சின்ன சின்ன இஷ்யூவை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணின்னு போகணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு, அப்புறம் வேறு எதனா சப்சிடி மாதிரி எதனா வருதா அவங்களுக்கெல்லாம், மிடில் கிளாஸ்க்கெல்லாம் என்னென்ன கவர்மெண்ட் சைடு வருதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணின்னு போகணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரூல் பண்ணுறது அழகாக இருக்கும். எதுவுமே இல்லை, அது ஒரு பக்கம். இந்த 8000 பேருக்கு ஒரு பக்கம். இதை தாண்டி 1800 பேருக்கு பிபிஎல் கார்டு ஏபிஎல் கார்டாக கன்வெர்ட் ஆகிருக்குது. எதுக்கு கன்வெர்ட் ஆகிக்குதுன்னா, நான் தப்பு சொல்ல வரல. நான் அதில் நானே ஃபோன் பண்ணி கேட்டேன், யாக்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டேன். எங்கள் லோக்கலில் இருக்கிற அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு. இல்லை சார், ಅವರು ಇವಾಗ ಟ್ಯಾಕ್ಸ್ ಪೇರ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು. ಒಳ್ಳೇದು ಅದು. ಆದರೆ 1800 ಜನನೇ ಟ್ಯಾಕ್ಸ್ ಪೇರ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವ್ರು சில விஷயம் சொன்னார். இல்லை சார், ಆ ಥರ ಎಲ್ಲ ಕೆಲವರು ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತ. மிக்கி இருக்கோ அவருக்கெல்லாம் ಏನಪ್ಪ ಅಂದರೆ ಇವರೇ ಮಾಡಿಬಿಟ್ರು சார். அவங்களே சொன்னாங்க. பேரெல்லாம் வேணாம், பேர் சொல்லக்கூடாது இல்லையா? சம்மந்தப்பட்டவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பேர் இந்த 1800 பேரில் கொஞ்சம் நல்லா படித்து ஆளாயிட்டு கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்க டேக்ஸ் பேரை கன்வெர்ட் ஆகிக்கிறாங்க. இப்போ அவங்கள்தெல்லாம் பிபிஎல் டு ஏபிஎல் கன்வெர்ட் ஆகுது. நியாயம், அது லாஜிக். அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறது தானே அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கார்டு, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஷன் கார்டு இல்லை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு ரேஷன் கார்டு இல்லை. ஆனால் ரேஷன் கார்டு இருந்து நான் பிபிஎல் கார்டாக இருந்து அந்த ஏபிஎல் ஆச்சுனாக்கா, நான் ஒரு டேக்ஸ் பேர் ஆகிட்டு கன்வெர்ட் ஆச்சுன்னா அது நியாயம் தானே. அது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன், கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டணும், என்னத்துக்கு எனக்கு ரேஷன்? அது இல்லாதவங்களுக்கு போட்டோம், நான் என் மனத்தை நான் தேத்திக்குவேன். ஆனால் அந்த 1800 பேரில் ஒரு 300 பேர் இருக்கலாம்னு சொன்னாங்க சம்மந்தப்பட்டவங்க. மிச்சம் இருக்கிற 1500 பேர் பிபிஎல் கார்டு எதுக்காக ஏபிஎல் கார்டாக கன்வெர்ட் ஆகிருக்குது? இதை பற்றி ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏதோ அந்த ரேஷனில் இருந்தனால வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, 3 பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, 5 பிள்ளை 6 பிள்ளை இருந்திருப்பாங்க. அதில் எதோ ரேஷன்னு அந்த இதெல்லாம் வரும், அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க இல்லையா? இதை பற்றி எதுக்காக யாருமே இதை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க? அந்தந்த வார்டு கவுன்சிலர் வீடு வீடாக போய் கேட்டிருப்பாங்களா, உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குதா, உங்கள் ரேஷன் கார்டு கரெக்டாக இருக்குதா, ஆதார் கார்டு கரெக்டாக இருக்குதா, கேஸ்ட் இன்கம் கரெக்டாக இருக்குதா, சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக இருக்குதா, பசங்க படிக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக போயின்னுக்கிறாங்களா, அவங்களுக்கு எதனா இது பண்ண மாதிரி எதனா கேட்டிருப்பாங்களா? இதெல்லாம் யார் பண்ண வேண்டிய வேலை? வார்டுக்கு வார்டு யார் போய் பண்ணணும்? அந்தந்த வார்டில் இருக்கிறவங்க தானே போய் பண்ணணும். அந்தந்த வார்டில் இருக்கிறவங்கெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே சேர்ந்து எல்லா பிரச்சனை எடுத்துன்னு போயிட்டு ப்ரெசென்ட் ரூலிங் யார் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் சொல்லணும் தானே, இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஃபர்ஸ்ட் அதை ஷார்ட் அவுட் பண்ணணுன்ட்டுன்னு. எதுக்காக இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? இன்னும் அரசியலே தெரியாமல் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்களே. அரசியல்ன்றது வேற, அது ஒரு மிகப்பெரிய அது கடல். அதில் நீந்தது சாதாரணமான விஷயம் கிடையாது. அரசியல் இன்னும் யாருமே அரசியல் பண்ணாத இருக்கிறீங்க. ப்ரெசென்ட் ரூலிங் எம்எல்ஏ கிட்ட கேட்கறது, இந்த பிபிஎல் கார்டு எதுக்காக ஏபிஎல் கன்வெர்ட் ஆச்சு, அதை கொஞ்சம் பேசி கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். அந்த 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 பவரை கொஞ்சம் அழகாக யூஸ் பண்ணலாம், நல்லா பண்ணலாம். மனசு இருக்கணும், அதுக்கு பெரிய மனசு இருக்கணும். இந்த பிபிஎல் கார்டு ஏபிஎல் கன்வெர்ட் ஆகிருக்குது ஒரு 1800 ஃபேமிலிஸ். அதை கொஞ்சம் என்னென்ன அதை பார்த்துட்டு கரெக்டாக ஷார்ட் அவுட் பண்ணாக்கா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு அகைன் பேக் டு பிபிஎல் போவாங்க இல்லையா? இந்த புது கார்டே இல்லை, கிட்டத்தட்ட 4 வருஷமா இல்லை சார். எனக்கு ரேஷன் கார்டு இல்லை சார், வீட்டில் ப்ராப்ளம் மைண்ட் தான் இருக்குது. நானும் கேட்டுக்க டயர்ட் ஆகிட்டு விட்டேன், அதை பற்றி நான் மைண்டில் வச்சுக்கல. ஆனால் இன்னைக்கு டவுனில் அந்த 2 லேடிஸ் இங்கே பேசுறது நம்மளுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பேஜர் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து தங்கவயலில் இருக்கிற எல்லா ஜனங்களும் கொஞ்சம் தாழமாக யோசிக்கணும். இன்னும் இந்த ஊரில் என்ன டெவலப் ஆகிருக்குது கிட்ட 20 வருஷமா, இன்னும் புதுசாக என்ன ஆகிருக்குது? புதுசாக எதனா ஆயிருந்தாக்கா தயவு செய்து கொஞ்சம் சொல்லலாம். புதுசாக ஒன்று ஆயிருக்குதா? இருக்கிறது பால் என்ஜின் போயினுக்குது, எவ்வளோ போயிடுச்சு சொல்லனாக்கா லிஸ்ட் இருக்குது. மாரிகத்தில் சொல்லணும் வரலாம், என்னென்ன பக்கம் டோல்கேட் வரலாம், NIMH எவ்வளோ பேர் ரிசர்ச் சென்டர். அது நான் ஒண்டி தான் போய் கத்தியிருந்தேன். அதை மூணுனாங்க, அதை ப்ரெசென்ட் ரூலிங்கில் இருக்கிறவங்க போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா? அது மாதிரி எவ்வளோ எல்லா பக்கம் ப்ராப்ளம் சார், எல்லா பக்கம் ப்ராப்ளம். இப்போ நான் அதை பற்றியெல்லாம் பேச வரல. நான் சொல்கிறது இந்த ரேஷன் கார்டு விஷயம். ரேஷன் கார்டு ரொம்ப சீக்கிரத்தில் எம்எல்ஏக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், என் ஊரில் ஒரு 8000 பேருக்கு ரேஷன் கார்டு இல்லைங்களாம். எல்லாருமே சொல்லின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு
எவ்வளோ சீக்கிரம் முடிதோ ஒரு வாரமோ 10 நாள்லையோ ரேஷன் கார்டு பண்ணி தரணும்னு என்னுடைய ரிக்வஸ்ட். அதே மாதிரி ஒரு 1800 பேருக்கு பிபிஎல் கார்டு வந்து ஏபிஎல் கார்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. அது ப்ரொசீஜர் ஆஸ் பர் கவர்மெண்ட் லா ரூல் பிரகாரம் வந்து அதில் வந்து யாராவது வந்து டேக்ஸ் பேர் இருந்தால் அவங்கெல்லாம் ஏபிஎலுக்கு போட்டோம், ஃபைன், நத்திங் இஷ்யூ. பட் ஒன்று மேலே ஆட்டோ ஓட்டுறவன், கொளுத்து வேலை செய்கிறவங்க, டெய்லி வேஜஸ்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஏபிஎல் பண்ணிக்கிறது இது ரொம்ப அநியாயமான விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபஸ்ட்டு இந்த ரூலிங் எம்எல்ஏ வந்து இது கொஞ்சம் சால்வ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்ட்டுன்னு என்னுடைய ரிக்வஸ்ட் இது. திஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஒரு 8000 பேருக்கு புது ரேஷன் கார்டு வேணும். இந்த 1800 பேர் அந்த பிபிஎல் டு ஏபிஎல் கன்வெர்ட் ஆகிக்குது. அது இதான்னு பார்த்து கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணாங்கனாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னாக்கா நான் எப்பவுமே யார்கிட்ட ரிக்வஸ்ட்கெல்லாம் போகிறதில்ல. என் ஊர்க்காரங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுன்றதுக்காக வந்து நான் முயற்சி பண்ணின்னு தான் இருக்கிறேன். நான் முயற்சி பண்ணினே இருக்கிறேன். ரேஷன் கார்டு எதுக்கு இன்னும் ஆகாத இருக்குது? ஃபுட் அண்ட் சிவில் மினிஸ்ட்ரி யாரு? கவர்மெண்ட்ல இருக்கிற ஃபுட் அண்ட் சிவில் மினிஸ்டர், கர்நாடகா ஸ்டேட் மினிஸ்டர் யார்? ஃபுட் அண்ட் சிவில் மினிஸ்டர். இது வந்து பப்ளிக் ஜனங்களை நீங்களாம் யோசிக்கணும், யார் ஃபுட் அண்ட் சிவில் மினிஸ்டர்ன்ட்டுன்னு. ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ದ ಫುಡ್ ಆ್ಯಂಡ್ ಸಿವಿಲ್ ಮಿನಿಸ್ಟರ್ ರೆಸ್ಪೆಕ್ಟೆಡ್ KH ಮುನಿಯಪ್ಪ ಅವರು. ದಯವಿಟ್ಟು MLA ಅವರೇ, ದಯವಿಟ್ಟು ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಇರೋರ್ಗೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ಸ್ ಇಲ್ಲ, BPL ಕಾರ್ಡ್ APL ಕನ್ವರ್ಟ್ ಆಗಿದೆ. ಮಿನಿಸ್ಟರ್ ಹತ್ರ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡಿಬಿಟ್ಟು ಅದನ್ನು ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರೆ ನಿಮಗೆ ತುಂಬ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತೆ ಅಂತ ನಮ್ಮದು ವಿನಂತಿ ಇದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಜೈ ಹಿಂದ್, ಜೈ ಭಾರತ್, ಜೈ ಕರ್ನಾಟಕ.